இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் வந்து மரவள்ளி டேக்கோஸுங்க. அதுக்கு தேவையான பொருளை பாருங்கள். கிழங்க வேக வச்சுருக்குங்க, மரவள்ளி வெந்துட்டுருக்குது. அடுத்து அதுக்கு சட்னிக்கானதை பார்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டுங்க, இந்த அளவில் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடிங்க, கொஞ்சம் கருவேப்பிலாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்புங்க, தூள் உப்புங்க. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அளவில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வேக வச்சுட்டு நல்லா இந்த அளவு நல்லா கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்துடும் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து இந்த மாதிரி உருண்டை, நல்லா பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு வேண்டாம் நான் மைதா மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், எனக்கு இது போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லைங்க. உங்களுக்கு அளவுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ போட்டுக்கலாம். ரெண்டு கூட போட்டுக்கலாம். பண்ணிவிட்டு ஒன்று 500 600 1000 அந்த மாதிரி போகுதுங்க. அந்த மாதிரி எல்லாராலும் சாப்பிட முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாராலும் சாப்பிட முடியாது, பாவம் இல்லைங்களாங்க. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் போடுறேன். நான் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு. டேக்கோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் ஒன்று எக்கில் செஞ்சேன் பார்த்தீங்களா, அது ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு தக்காளி இப்படி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை 2, இப்படி மறைச்சிக்கலாங்க. சரிங்களா? நல்லா நின்று கொடுங்க, அப்படியே நின்று கொடுங்க. ரெடி ஆகிடுச்சிங்களா? மரவள்ளி டேக்கோஸ் ரெடிங்க. நான் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. சரி, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதே, எல்லோரும் பயனடையட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? அது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் 1000 500 பில் போட்டுருவாங்க இந்த ஒரு பிளேட்டுக்கு. சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து வீட்டிலையே செஞ்சு பார்த்துக்கிட்டேன். நம்ம கூட கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. எதுக்குங்க ஓடணும் அப்படின்னு தான் நான் செஞ்சுருக்குறேங்க. இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. கேரட் ஜூஸு, பாதாம் பருப்பு ஒரு 4 பருப்பு எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு காலையில் அம்மி இருந்தாலும் சரி, இடிகள் இருந்தாலும் சரி, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு கூட கொஞ்சம் கத்தாழைங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு
நீங்கள் பேக் பண்ணி நல்லா பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து அப்படி வாஷ் பண்ணிவிட்டு மூஞ்சியை கழுவிட்டே வந்தீங்கன்னா மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. சரிங்களா? சரி, நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக நான் சொல்கிறேன், நான் எடுத்து போடுறேன். ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் நாங்கள் எல்லாம் தான் அங்கே அதனால தாங்க நான் வீடியோ போடவே ஆரம்பித்தேன். நான் வியாபாரத்துக்கு போடலைங்க. நான் எல்லாத்துக்கும் நம்ம புரோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் போடுறேன். சரிங்களா? எல்லோரும் நம்ம வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.